2005 ரிலீஸ் ஆன ஏஜ். என்ன யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, கவலையே படாத நான் இருக்கேன்னு சிங்கிளா இருக்கிற ஆண்களை மிங்கிளாக்கி விட்டு லவ்வுக்கு மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வில் ஸ்மித். இவரும் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ணாரு, ஆனா அவ போடா மயிரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன மாதிரி யாரும் ஆயிடக்கூடாது என்பதற்காக ஒரு சமூக சேவையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நியூஸ் ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம பப்ளு கம் ஹீரோயினி. அவளுக்கு ஆண்களும் பிடிக்காது, லவ்வும் பிடிக்காது. ஏன்னா அவ அந்த மாதிரி பொண்ணா இல்ல. அடுத்தவன் வீட்டுல என்ன நடந்தாலும் அதை துப்பு துலக்கி செய்தியா மாத்திடுவா. இன்னொரு பக்கம் ஒரு சோடா புட்டி குண்டன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண சொல்லிக்கிட்டு வரான். நம்ம ஹீரோவும் அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆனா இவன் வேலைக்கே ஆக மாட்டான்னு தெரியுது, ஆனா இருந்தாலும் வழி இல்ல. இவன் லவ் பண்ற பொண்ணு ஒல்லிய அல்லிப்பூ மாதிரி இருக்கா, அவ ஒரு பணக்காரி. இந்த பொண்ணை எப்படியாவது உஷார் பண்ணி ஆகணும்னு நம்ம ஹீரோவும் அந்த குண்டனுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாரு, களத்திலும் இறக்கி விடுறாரு. ஆனா குண்டன் வழிகிறான், இல்லனா சொதப்புறான். நம்ம ஹீரோ அந்த பப்ளுகம் ஹீரோயினி கிட்ட பேச்சை போட்டு தான் பக்கம் எடுத்துட்டாரு. அவளை இம்ப்ரெஸ் பண்ண காய நகர்த்திக்கிட்டே இருக்காரு. அவரோட லவ்வுக்கு அவரே மாமா வேலை பாக்குறாரு. லவ்வே வேணான்னு இருந்த நம்ம ஹீரோயினியும் இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ லவ்வுக்கு ஹெல்ப் பண்ற மாமா பையன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. அடா பாவி என்ன ஏமாத்திட்டியாடான்னு. இவரோட மாமா வேலைய செய்தியாக்கி ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டா. இவரோட மானத்தை வாங்கிட்டா. காதலுக்கு சேவை பண்ற என்ன ஊருக்கே மாமாவா ஆக்கிட்டாலேன்னு நம்ம ஹீரோ காண்டாயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண அந்த சோடா புட்டி குண்டனோட காதல் சேர்ந்ததா இல்லையா, நம்ம ஹீரோவோட காதலும் இணைந்ததா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், லைட்டா லேக் அடிக்கும், ஆனா அங்க இங்க வர காதல் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.6, நம்ம ரேட்டிங் 9.5 ஏஹெச். ஈவன் பெண்களுக்கு தூதுவிடும் காதலன். 2014 ரிலீஸ் ஆன பெர்முடா டென்டகல்ஸ். அமெரிக்கா பிரசிடென்ட் பறந்துகிட்டு இருந்த பிளைட் புயல்ல மாட்டி விபத்துக்குள்ளாகுது. பிரசிடென்ட்டை மட்டும் ஒரு சேஃப்டி பாக்ஸ்ல போட்டு அனுப்பிட்டாங்க. அவரு கடலை போய் விழுந்துட்டாரு. ஒரு பக்கம் இவரை தேடி கண்டுபிடிக்க நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் களத்துல இறங்குறாங்க. இதுக்கு நடுவுல கடலை இருந்து ஒரு எட்டுக்கால் பூச்சி எட்டி பாக்குது, இவங்கள தாக்குது. ஒரு கட்டத்துல அந்த எட்டுக்கால் பூச்சி ஏலியன் என்று இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் பிரசிடென்ட்டை காப்பாத்தினார்களா இல்லையா, அந்த ஏலியனை அழித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. சிஜி ஒர்க்கு மட்டமா இருக்கு, படம் அதை விட கேவலமா இருக்கு. ஒரு தரமான மொக்க படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 3.2, நம்ம ரேட்டிங் 0.5. பெர்முடா டென்டகல்ஸ், எட்டுக்கால் பூச்சியின் ஏலியன் தட்டு. 1990 தி அண்ட் ஃபார் ரெட் அக்டோபர். ரஷ்யா நீர்மூழ்கி கப்பலோட கேப்டன் நம்ம ஹீரோ நல்ல மாதிரி நடிச்சு கவர்மெண்ட்டையே ஏமாத்துறாரு. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலை தாக்க போறேன்னு போய் சொல்லி தன்னோட சோல்ஜர்ஸை ஏமாத்தி ரெட் அக்டோபர் நீர்மூழ்கி கப்பலை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா எல்லை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. கடலுக்கு அடியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலும் போய்கிட்டு இருக்கு. ரேடார் மூலமா இவங்களை நோக்கி ஒரு ஷிப் வருது, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ண போற பிளான் தான் என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் இவர் பண்ண போற வேலையை ஒரு அமெரிக்க ஏஜென்ட் கண்டுபிடிச்சிட்டான். உடனே இவனோட கவர்மெண்ட்டை எச்சரிக்கிறான். ஆனா யாருமே இதை காது கொடுத்து கூட கேட்கல. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே கேட்கும்படியாவும் ரசிக்கும்படியாவும் இருக்கு. பொறுமையை பெருமையா நினைக்கிற ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்தை பாருங்க, மத்தபடி யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா படம் அந்த அளவுக்கு பொறுமையா போகும். ஐஎன்டிபி ரேட்டிங் 7.5, நம்ம ரேட்டிங் 6.4. தி அண்ட் ஃபார் ரெட் அக்டோபர் கேப்டன். 1984 ரிலீஸ் ஆன கிரீம் லைன். படத்துடைய கதாநாயகன் பில்லி மிருகங்கள் வளர்ப்பது இவனோட ஆபி. வேலைக்கு போகும்போது கூடவே நாயை ஓட்டிக்கிட்டு போறான். இதனால இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நம்ம பில்லியோட ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு அவனை ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். புதுசா மிஷினை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கடைசியில பல்பு வாங்குறான். பையனுக்கு பிறந்த நாள், அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் பிரசன்ட் பண்ண ஒரு சைனா கடைக்கு போறான். அங்க மர்மமான ஒரு விலங்கு ஒண்ணு இருக்கு, அதை விலைக்கு கேட்கறான். ஆனா அந்த கடைக்கார தாத்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இவனும் அவனுக்கு தெரியாம அதை தூக்கிட்டு வந்து பையனுக்கு பிரசன்ட் பண்றான். இதை வளர்க்கணும்னா 3 விதமான கண்டிஷன் இருக்கு. இது மேல வெளிச்சமே படக்கூடாது, சூரிய ஒளிப்பட்டா இது இறந்து போயிடும், இது மேல ஒரு சொட்டு தண்ணி கூட படக்கூடாது, நைட்டு 12 மணிக்கு மேல இதுக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்க கூடாதுன்னு அப்ப வார்னிங் கொடுக்குறான். பையனும் இந்த மிருகத்தை பொத்தி வளர்க்குறான். திடீர்னு ஒரு நாள் இது மேல தண்ணீர் பட வரிசை 6 குட்டி போடுது. இப்படியே குட்டி போட்டு இதோட இனத்தையே பெருகுது. ஆனா கடைசியில தான் நமக்கே தெரியுது இந்த குட்டி எல்லாம் ஒரு மான்ஸ்டர்னு. இதுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஹீரோவோட எதிர் வீடு பக்கத்து வீடுன்னு எல்லா இடத்துலயும் புகுந்து மக்களை வேட்டையாடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அந்த காலத்துல சிஜி ஒர்க் இப்படிதான் இருக்கும் போல, அதனால அதை குறை சொல்ல முடியாது. படம் அங்கங்க லேக் அடிக்க, முடிஞ்ச பாருங்கள், விட்டுடுங்க. ஐஎன்டிபி ரேட்டிங் 7.3, நம்ம ரேட்டிங் 4.5. கிரீம் லைன் பூனைக்குட்டி.